ஐஸ் க்யூப் நம்மளோட ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ் க்யூப் வந்து நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுறதுனால நம்மளோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் க்ளோவிங்காக இருக்கும். நம்மளுக்கு பிம்பிள்ஸ் வரதை தடுக்க இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லாவே ஆகும். ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை சிஸ்டம் பார்க்குற எல்லாருமே டெய்லி மார்னிங் ஆர் ஈவினிங் எனி ஒன் டைம் நீங்கள் ஐஸ் க்யூப்பை வந்து மசாஜ் கொடுக்கலாம். அப்போ உங்கள் மைண்டுமே ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும். ஐ மீன் டைரெக்டாக உங்கள் ஐஸ் க்யூப் வந்து ஃபேஸில் வைக்கக்கூடாது. ஏதோ ஒரு டவலில் வச்சு அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப் வைங்க, டைரெக்டாக வைக்காதீங்க, அது ரொம்ப தப்பு. ஏதோ ஒரு டவல் மாதிரி வச்சு அதுக்குள்ளே ஐஸ் க்யூப் வச்சு அப்ளை பண்ணுங்கள். மார்னிங் ஈவினிங் 2 டைமும் பண்ணலாம். 2 டைம் பண்ண முடியாதுங்க, இதை ஒரு தடவை பண்ணலாம். வெறும் வாட்டர் ஐஸ் க்யூப் மட்டும் வச்சா போதுமா அப்படின்னு கேட்டால் அது உங்களோட விருப்பம். நம்மளுக்கு ஃபேஸ் பிரைட்னிங் வரணும் அப்படின்னா டொமேட்டோ ஜூஸ் அதை வந்து ஐஸ் க்யூப்பில் ஊற்றி ஐஸ் இதில் ஊற்றி வச்சு நம்ம அதை வந்து மசாஜ் பண்ணலாம். இல்லைன்னா பொட்டேட்டோ, பீட்ரூட் இந்த மாதிரி நிறையா இது. இப்போ பீட்ரூட்லாம் வந்துட்டு நீங்கள் ஐஸ் க்யூப் மாதிரி செஞ்சு ஃபேஸில் அப்ளை பண்ணுறப்போ நல்லாவே உங்கள் ஃபேஸ் க்ளோ ஆகிறத நீங்களே கண் கூட பார்க்கலாம். உங்களுக்கு கண்ணில் இருக்க அந்த பிளாக் சர்க்கிள்ஸ் போகணும் அப்படின்னா உருளைக்கிழங்கு ஜூஸ் எடுத்து நீங்கள் வந்து ஐஸ் க்யூப்பில் ஊற்றி வச்சு அந்த ஐஸ் கட்டி எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை வேணாலும் மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இதில் ரொம்ப எஃபெக்டிவான விஷயம் என்னென்னா உங்களோட ரைஸ் வாட்டரை வந்துட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணாலே ரொம்ப பிரைட்னிங்காக இருக்கும். இதுவே நீங்கள் ஐஸ் க்யூபை எடுத்து அப்ளை பண்ணுறப்போ உங்கள் ஃபேஸ் வந்து பிரைட்டனாக இருக்கும், க்ளோயிங் ஸ்கின் கிடைக்கும். நான் சொல்கிறது பொய் இல்லை, நிஜம்தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே ஐஸ் க்யூப் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸோட ரிசல்ட் என்னன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது தெரிஞ்சுக்க எல்லாருக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.